ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு மேடம் வெப் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேடம் வெப் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 54 minutes இருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்துடலாம். 1973 ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு ரிசர்ச் டீம் போறாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட அம்மாவும் போறாங்க. அவங்க எதை தேடி போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு ஸ்பைடரை தேடி போறாங்க. ஒரு கட்டத்தில் அதை கண்டும் பிடிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அவங்க கூட வந்திருக்க ஒரு பயங்கரமான வில்லன். அவன் நம்மளெல்லாம் கொண்டு போட்டுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்ட்டு அதை அந்த வில்லன் பண்ணவும் செஞ்சிடறான். அப்போ நம்ம ஹீரோயினும் பிறந்துடுறாங்க. அப்படியே ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வில்லனை தேடி கண்டுபிடிச்சு கொல்ல பாக்குறாங்க. வில்லன் கனவுல ஒரு 3 பொண்ணுங்க அவனை கொல்ற மாதிரியே கனவு வந்துகிட்டு இருக்கு. அதனால அவன் அந்த பொண்ணுங்கள்லாம் கொன்னுறணும்ட்டு அவங்கள தேட ஆரம்பிக்கிறான். அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் களயிறக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவு பாசிட்டிவ் சொல்லிக்கிறதுக்கு நமக்கு எந்த விஷயமே தெரியல. இதை இவங்க ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா படத்தை பார்க்கறதுக்கு அப்படி எந்த சம்பவமே தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்பைடர்மேனோட பார்ட் 1 வந்திருக்க வேண்டியது. இந்த படத்தோட ரைட்டிங் பாத்தீங்கன்னா சுத்தமா எந்த கேரக்டரும் சரி எந்த ஸ்கிரீன் பிளேயும் சரி சுத்தமா இவங்க எழுதவே இல்லை. குறிப்பா வில்லன் கேரக்டர்லாம் பயங்கர மொக்கையா எழுதி வச்சிருக்காங்க. வில்லன்னா ஸ்பைடர்மேன் படத்துல நம்ம எப்படி பார்ப்போம், ஆனா அதுல எந்த விதமான விஷயமே இல்லாம மொக்கையா எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் கேரக்டர் அவங்க தான் லீடு, ஆனா அவங்க கேரக்டரையும் மொக்கையா எழுதி வச்சிருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே இல்லை. நம்ம ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி படம்லாம் உட்காந்து பார்க்கும்போது அது எவ்வளவு பிரமிப்பா இருக்கும்னு நமக்கு தெரியும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் கொண்டாடுவாங்க. ஆனா இந்த படத்தோட ஹீரோயினை பார்க்கும்போது சரி அந்த மாதிரி ஒரு சம்பவமே இங்க நடக்கல. இவங்க எந்த கேரக்டருமே பெருசா எழுதல, யாரையுமே டெப்தா எழுதல, யாருக்குமே ஒரு பவர் கொடுத்து எழுதல. பயங்கர கேவலமா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோயினும் கனவு காண்றாங்க, வில்லனும் கனவு காண்றாங்க. அது சம்பந்தமாவே போயிட்டு இருக்கு படம். படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட சுத்தமா இல்ல. ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், அதுவும் படு கேவலமா இருக்கு. நார்மலா ஒரு ஸ்பைடர்மேன் படம் அங்கங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அவர் யாரனா காப்பாத்துவார், அது பார்க்கறது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த சம்பவமும் இதுல நடக்கல. இந்த படத்துல பெருசா பாசிட்டிவ் சொல்லிக்கிறாலும் எனக்கு எந்த விஷயமும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க. உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.